So good afternoon to all. So mini project add பண்ணிருக்காங்க பாத்தீங்களா எதுவனில இன்னும் பார்க்கலங்க. ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இருந்ததா பழைய இல்ல இப்போ ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்களா? சரி செக் பண்றேன். நான் அதை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அண்ட் அதை எப்படி ஈஸியா பண்றதுன்னு சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? ஏன்னா அது கிரேடடு உங்களோட சர்டிஃபிகேட்ல வந்துட்டு அதுக்கு கிரேட் வந்து விழும். ஓகே ஸோ அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக சொல்லக்கூடாது, நான் சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப ஓரளவு நிறைய டேட்டாஸ் கேதர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். இன்னொரு சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு இப்போ ஒரு அப்ளிகேஷனை ஒரு சிஸ்டம்ல போய் நீங்க ஃபீட் பண்றீங்க அப்படின்னா அவங்க சிஸ்டம்குள்ளேயே அந்த சின்ன சின்ன ப்ராசஸ் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னா நமக்கு எஸ்கியூஎல் அளவுக்கு பெரிய சர்வர் வந்து தேவைப்படாது இல்லையா? கரெக்டா? ஸோ அப்போ SQLite DB அப்படிங்கிற ஒரு சின்ன டேட்டாபேஸ் மட்டும் கிரியேட் பண்ணி ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுருங்க. எப்படி TXT ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைலு, அப்புறம் எக்ஸல் ஃபைல் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இது டேட்டா பேஸுங்கிற ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிடும். அதுக்கு சர்வரில் எது இருக்காது. ஆனால் நமக்கு பெஸ்ட் வந்து SQL. ஏன்னா நம்ம வெளியே போகிறப்போ நீங்கள் SQLல தான் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். SQLiteங்கிறது கம்மியான டேட்டாக்கு. ஓகே ஸோ கம்மியான டேட்டாக்கு நீங்கள் SQLite யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் SQLல பண்ணிடுங்க. SQLite இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ப்ராஜெக்ட் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா மினி ப்ராஜெக்ட், SQLite கொடுக்குறப்போ அது வெறும் DB மட்டும் தான் கிரியேட் பண்ணும். நீங்கள் அவங்க அந்த கோடை ரன் பண்ணிட்டா போதும், அது அவங்களோட சிஸ்டம்ல ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ணிடும். சரியா? ஸோ அதை அந்த SQLite பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம ட்ரீ ட்ராவல்ஸ்னு பார்க்கலாம். ஓகே ஸோ மினி ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் இந்த வீக்கில் முடிச்சிடுங்க ஆர் நெக்ஸ்ட் வீக்குள்ள. ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். இதை விட நம்ம கஷ்டமான ப்ராஜெக்ட் தான் நிறைய பண்ணிட்டோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் மினி ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தலாம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, பைத்தான் பேசிக்ஸ், ஓவரால் ஸ்டேட்டஸ் செக் அண்ட் மினி ப்ராஜெக்ட். ஸோ இங்கே மினி ப்ராஜெக்டில் okay, so create a console app that allows user to log in and make diary entry. Okay so diary form oda entry நம்ம வந்து மெயின்டைன் பண்ண சொல்லிருக்காங்க. to keep things simple, app only allows user to add an entry or read an earlier entry, skip the edit and delete feature. so புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டைரி ஃபார்ம்ல யூசர் வந்து என்ட்ரி போடணும். அந்த என்ட்ரியை வந்துட்டு ஸ்கிப் பண்ணவும் கூடாது, எடிட் பண்ணவும் முடியாது. ஓகே அதே மாதிரி டெலீட் பண்ணவும் முடியாது. ஒன்ஸ் அவங்க டைப் பண்றாங்கன்னா டைப் பண்ற டைம்ல அவங்களால இது பண்ணிக்கலாம். அண்ட் டைப் பண்ணி வச்சதை எடுத்து அவங்களால எடிட் பண்ணவும் டெலீட் பண்ணவும் முடியாது. அதுதான் வந்து இந்த மினி ப்ராஜெக்டோட ஹெட்டிங். சரிங்களா? ஒரு டைரி ஃபார்ம்ல யூசர் வந்து புது யூசரா கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் யூசரு அவர் வந்து என்ட்ரி போடுறாரு. என்ட்ரி வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகே ஸோ அவரோட என்ட்ரி வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டெலீட் பண்ணவும் முடியாது, தென் எடிட் பண்ணவும் முடியாது. ஒன்ஸ் டைப் பண்ணிட்டாருன்னா அது அப்படியே சேவ் ஆயிரும். அந்த என்ட்ரி எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ கிரியேட் அன் authentication system. ஸோ கிரியேட் a sign up system on starting the app. It should ask user of they want to log in or sign up. ஸோ சிம்பிள்ங்க. நம்ம எப்படி கெஸ்ட் கேம்ல நம்பர்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிளே எஸ், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பிளே ஒய் அப்படிங்கிற மாதிரி நோன் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருங்க. பைக் ரெண்டல் சிஸ்டம்ல பார்த்த மாதிரியே
ஃபர்ஸ்ட் ஒன்னை ப்ரெஸ் பண்ணா சைன் அப் இல்லைன்னா லாகின். ஓகே, 1 ப்ரெஸ் பண்ணா லாகின் குள்ள போகணும், 2 ப்ரெஸ் பண்ணா சைன் அப் குள்ள போகணும். ஓகே, ஸோ 2 இஃப் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்துக்கோங்க. இஃப் கொடுத்துட்டு 1னா ஃபர்ஸ்ட் வைல் லூப், 2னா செகண்ட் வைல் லூப், லாகின் அண்ட் சைன் அப் அந்த மாதிரி போற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, லாகின்னா யூசர் நேமு அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் ஹிடன் பாஸ்வேர்டாக கொடுக்க முடியும். அதை எப்படி நெட்டில் சர்ச் பண்ணுங்க. அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம கொடுக்குற லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்டார் கேரக்டர்ஸாக விடும். சரிங்களா, நம்ம டைப் பண்ணுறப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன லெட்டர் டைப் பண்ணாலும் அது ஸ்டாராக விழுகும். எப்படி நம்ம யூஷுவல் லாகின் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ அது எப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதில். ஓகே, ஸோ நீங்கள் அதை சர்ச் பண்ணிவிடுங்க. அண்ட் அது லாகின் அண்ட் சைன் அப். லாகின்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அண்ட் சைன் அப்க்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நேம் நெக்ஸ்ட் நேம் அந்த மாதிரிலாம். ஓகே, ஸோ if a user decide to sign up, ask for a username and password and save them in a file called password.txt. ஸோ இவங்க டெக்ஸ்ட்ல வந்து சேவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ டெக்ஸ்ட்ல சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு யூசர் ஏ ஈக்குவல் டு பாஸ்வேர்டு 123, யூசர் பி ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அவங்களோட பாஸ்வேர்டு 321 ப்ரௌஸ் ஆப் அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ also while making the entry, make sure the username doesn't already exist. ஸோ இந்த யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிட் முன்னாடி இருக்கிறதா இருக்கக்கூடாது, புதுசாக இருக்கணும். ஆல்ரெடி இருக்கிறதா இருந்துச்சுன்னா எரர் கொடுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா ஓகே லாகின் சைன் அப் பண்ணிடணும். ஓகே, ஸோ அடுத்து லாகின். ஸோ இஃப் யூசர் சூஸ் டு லாகின், ஆஸ்க் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் வெரிஃபை whether username exists in the file. ஓகே, ஸோ லாகின் பண்ணுறப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நோ யூசர் ஃபவுண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். பாஸ்வேர்டு தப்பாக இருந்துச்சுன்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். அண்ட் ஸோ போத் ஆர் கரெக்ட்னா அவங்க என்ட்ரியை ரீட் பண்ணுறாங்களா இல்லை புது என்ட்ரி வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத 2 ஆப்ஷன் கொடுக்கணும். அதில் 2ல் எது கிளிக் பண்ணுறாங்களோ தென் அதுக்குள்ளே போயிட்டு என்ட்ரியை வியூ பண்ணால் list will be shown which has file names or for all the previous entries saved with file name is there in the save. Okay, so இதுக்கு முன்னாடி சேவ் பண்ண ஃபைல் நேம் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா டேட் தான் அதோட ஃபைல் நேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி அந்த டேட்டில் என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்களோ அந்த என்ட்ரி சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இல்லைன்னா அவங்க பண்ணியிருக்க எல்லா என்ட்ரியும் டேட் வைஸாக பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அவங்க பண்ணியிருக்க எல்லா என்ட்ரியும் டேட் வைஸாக பிரிண்ட் ஆகணும். ஸோ புதுசாக ஒரு என்ட்ரி வந்து மேக் பண்ண போகிறாங்கன்னா, ஸோ the user should able to make a daily entry. So user can press 3 enters in a row to stop make entry. ஓகே, ஸோ அவங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு ஸோ என்டர் பட்டனை 3 தடவை டைப் பண்ணணும். ஓகே, ஸோ அது நிறைய டைப்ஸில் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் சும்மா ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு 3 இன்புட், அதில் இன்புட் வாங்க வேணாம், சும்மா 3 இன்புட்டை கொடுத்துட்டு அவங்க என்ட்ரு பண்ணாங்க அப்படின்னா அடுத்த இதுக்கு மூவ் ஆயிரும் இல்லையா. ஸோ நம்ம கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க்கு. இல்லைன்னா அதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு, நம்ம பைத்தான் கீபோர்ட்ஸ் கீஸை யூஸ் பண்ணுறதுக்கு அதை ட்ரை பண்ணலாம். அதை விடவும் சிம்பிளாக பண்ணோம்னா ஜஸ்ட் ஏபிசின்னு ஒரு 3 இன்புட்டை கொடுத்துருங்க. அந்த இன்புட்டை எங்கேயும் யூஸ் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் இன்புட் அவங்க ஏதோ ஒரு பிரிண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு பட்டனா 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ 3 தடவை பிரிண்ட் பண்ணாங்கன்னா 3வது என்ட்ரி முடிஞ்சு 4வது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம்குள்ளே போயிடும் இல்லையா. So once the user is done with the entry and presses the exit character combination, save the entry in folder you created for that user at sign up item. So in file name same as the current date, whatever format of date suits you. Okay, so இவங்க ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ண சொல்றாங்க. தட்ஸ் ஆல்.
ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணணுமா? ஓகே. ஸோ அந்த நேம்க்கான ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டருக்குள்ளே அவங்களோட பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம்ஸ் வந்து அந்த ஃபோல்டர் இல்லாமல் தனியாக சேவ் பண்ணியிருக்கணும். தென் இவங்க என்ட்ரி கொடுத்தாங்கன்னா ஒவ்வொன்றும் அவங்க யூசர் நேமுக்கான ஃபோல்டரில் போயிட்டு செக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இது இவங்க கொடுத்துருக்க டாஸ்க். ஸோ ஃபார் ஆல் த folders whenever a menu is shown to the user, don't forget to add a back option to the menu if applicable. ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பைக் ரெண்டல் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வந்துட்டு 1 2 3ன்னு வருது ஒவ்வொரு என்ட்ரி முடிச்சோன்னையும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் முடிச்சோன்னையும் ஆட்டோமேட்டிக்காக லாகின்னா சைனப்பா அந்த மாதிரி கேட்கலாம் இல்லையா? இஃப் யூ வாண்ட் டு சைன் அவுட்னு கேட்டுட்டு எஸ் ஆர் நோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ப்ராஜெக்ட். அண்ட் இதை நீங்கள் 2 மெத்தடில் செய்யலாம். நான் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக டேட்டாபேஸ் சஜஸ்ட் பண்ணேன், அவங்க டெக்ஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. அண்டு ஓகே, ஸோ இதிலே மேக் பண்ணுங்க இஃப் பாசிபிள்னா. ஸோ அவங்களோட என்ட்ரிஸை டேட்டா ஃபைல் நேம் வச்சு சேவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு டேட்டாபேஸ் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டாபேஸில் சேவ் பண்ணிட்டு அந்த டேட்டாவை ஈஸியாக ஒவ்வொரு ஃபைல் நேம் போட்டு சேவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ கம்பேரிங் டு ஒவ்வொரு ஃபைலாக கால் பண்ணி ஒவ்வொரு ஃபைலாக சேவ் பண்ணி அப்புறம் அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற யூசர் நேம் யூசர் ஏ அண்ட் பிஏ வந்து ரீட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஈஸியாக டேபிளில் சேவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிடலாம். அண்ட் இவங்க கேட்டிருக்கிறதுக்காக இந்த டேட்டாஸ்லாம் வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்லேயும் ஃபோல்டர்லேயும் சேவ் பண்ணிடுங்க, மேலே முடிஞ்சு. ஸோ இப்போ ஒரு சைனப் ஆகுது அப்படின்னா யூசர் நேம் அண்ட் சைனப்னு 2 டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவங்களோட யூசர் நேம் என்ன அண்ட் இல்லைன்னா ஒரு ஃபைல் மட்டும் வச்சுக்கோங்க, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி அதில் நீங்கள் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிருக்கிறது எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிருங்க. ஒவ்வொரு சைனப் ஆகிறப்பையும் ஃபீட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அது அந்த யூசர் நேமுக்கு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிடுங்க. அது ஈஸியாக பண்ணிடுவீங்கன்னு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ள இவங்களோட என்ட்ரிஸ் இருக்குல்ல, என்ட்ரியை டேட் வைஸாக ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஃபைலாக கிரியேட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த டேட்டாஸ் எல்லாம் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி அதை அப்படியே நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி. அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரக்டாக டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைலில் ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீட் அண்ட் ரைட் வந்து டேட்டாபேஸில் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்துருக்க எல்லா டெக்ஸ்ட் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் டேட்டாபேஸ்ல ரீட் பண்ணி கிரியேட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் புரிஞ்சுங்களா? புரிஞ்சுதுங்க. ஆக்சுவலாக விச் மெத்தட் நீங்கள் இவங்க கொடுத்துருக்க மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுலேருந்தே ரீட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறீங்களா, இல்லை டேட்டாபேஸில் சேவ் பண்ணி அந்த ஃபைலை மட்டும் ஜஸ்ட் ஃபோல்டர்ஸ் அண்ட் டெக்ஸ்டாக சேவ் பண்ணிக்கிறீங்களா? ஹலோ, ஆக்சுவலி ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இது உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு அண்ட் இதை நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், உங்களோட கிரேடும் ஓரளவுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ மற்ற இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அண்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த மெத்தட் சொன்னீங்கன்னா அது ஓரியன்டாக ஒரு 2-3 ஐடியாஸ் கொடுப்பேன். டெக்ஸ்ட் ஃபைலா கிரியேட் பண்ணி அந்த மாதிரியே பண்ணலாம் சார். இது டெக்ஸ்ட் ஃபைலா கிரியேட் பண்ணியவா? இப்போ நாங்க ப்ராஜெக்ட் பண்றது ஆல்ரெடி வந்து டேட்டாபேஸோட லிங்க் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த மெத்தட்லயும் ஒருக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அது
அப்புறம் எனக்கு தெரிஞ்சு யூஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டெக்ஸ்ட் ஃபைலில் நீங்கள் டேட்டாஸை சேவ் பண்ணி வைக்கலாம். அந்த டேட்டாபேஸ்லேருந்து ஈஸியாக ரீட் பண்ணி சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம பொறுத்த வரைக்கும். ஆனால் டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூசர் நேம் கரெக்டானு செக் பண்ணணும், பாஸ்வேர்ட் கரெக்டானு செக் பண்ணணும். இதில் எப்படிலாம் ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சா மட்டும்தான் ஒரே ஷீட்ல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ல ஸ்டோர் பண்ணி அதில் ரீட் பண்ணி அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ல கரெக்டாங்கிறது நம்ம செக் பண்ணி சைன் அப்புக்கு இன்புட்டாக கொடுக்கணும். ஆல்ரெடி இருக்கு ஆல்ரெடி இல்லை அப்படிங்கிறது. இதே லாகின் பண்ணுறப்போ அவங்க யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டாக போட்டிருந்தா அடுத்து அவங்களோட ஃபோல்டருக்கு லிங்க் பண்ணி விடணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. லிங்க் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஃபோல்டரை அவங்க கிரியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நான் ஒரு சைன் அப் பண்ணுறேன்னா சங்கருங்கிற பேரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி சங்கருங்கிற ஃபோல்டருக்குள்ள அன்னத்த டேட்ல என்னென்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்களோ ஒவ்வொரு டேட்டுக்கு ஒவ்வொரு என்ட்ரி வந்து சேவ் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைலில் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் யூசர் நேம்ஸ்ல சேவ் ஆகிருக்கும். கரெக்டா? அப்போ இதை எல்லாத்தையும் நான் மிங்கிள் பண்ணி கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு மீடியம் வேணும். கரெக்டா? ஸோ இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு செக் பண்ணி முடிச்சிருச்சு. செக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எத்தனை இஃப் கிளாஸ் கொடுக்க முடியும்? என்னால் கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபோல்டர் தான் என்னோட ஃபைலு அப்படிங்கிறத நான் மேப் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்படி மேப் பண்றதுக்கும் நான் ஒரு லாஜிக் வந்து டெவலப் பண்ணணும். அதையும் வச்சுக்கோங்க. தென் ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ யூசர் நேம் வந்து ரீட் பண்ணிட்டீங்க. ஸோ ரீட் பண்றது எல்லாமே நீங்க பண்ணணும். நீங்க ஐடியாஸ் மட்டும் நான் தர்றேன். ரீட் பண்ணிட்டீங்க, யூசர் நேமை கிராப் பண்ணி கரெக்டாக யூசர் நேமை கிராப் பண்ணி எடுத்துட்டீங்க. இதுதான் யூசர் நேம் அப்படின்னு. அந்த யூசர் நேமை வச்சு உங்களால் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பண்ணி ஃபோல்டரை சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னத்த டேட் என்னவோ இல்லை ப்ரீவியஸாக இருக்கிற டேட்ஸில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணவும் முடியும். ரைட்? ஸோ அது ஒரு வே. இன்னொரு வே வந்து ஒரு டேட்டாபேஸில் இப்போ எஸ்கியூ லைட் சொன்னோம் இல்லையா, அது வெறும் அதுவும் டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி ஒரு டேட்டாபேஸாக கிரியேட் ஆகும். அதில் கிரியேட் பண்ணி வச்சுட்டு இவங்க சொல்கிற ஃபீல்டு எல்லாத்தையும் நீங்கள் இவங்க சொல்கிற டெக்ஸ்ட் ஃபைல் எல்லாத்தையும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அதில் நீங்கள் மேப் பண்ணிக்கவும் முடியும். என்னென்ன ஃபோல்டர் என்னென்ன இதுங்கிறத மேப் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். விச் ஒன் இஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். ஓகே. இன்னொரு பக்கம் அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க, டெக்ஸ்ட் ஃபைல் தான் வேணும், சேவ் தெம் இன் a ஃபைல் கால்டு passwords.txt அப்படின்ட்டு. ஸோ அதை தவிர நம்ம வேற ஃபார்மேட்ல பண்ணா கண்டிப்பா அந்த ஃபைலை சேவ் பண்ணணும் மேம். ஆனா லாஜிக்ங்கிறது நம்ம யூஸ் பண்றது தானே. ஓகே, பட் நம்ம வேற ஃபார்மேட்ல பண்ணா ஒருவேளை அவங்க இல்ல நான் இதை தான் கேட்டிருக்கேன் நீங்க வேற மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? ஒருவேளை மார்க்ஸ் லாஜிக்ங்கிறது உங்களோட திங்கிங். அவங்க கேட்டிருக்கிறது பாஸ்வேர்டை எனக்கு ஒரு ஃபைலை சேவ் பண்ணணும், அதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கணும். அந்த பாஸ்வேர்டை செக் பண்ணி எனக்கு அதோட ஃபோல்டரை சூஸ் பண்ணி தென் அந்த ஃபோல்டர் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி காமிக்கணுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லாஜிக்ங்கிறது நம்ம என்ன லாஜிக் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு அவங்க சொல்லியிருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். ஆக்சுவலாக இன்னும் வேற ஏதாவது லாஜிக் தோணுனாலும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணி பண்ணலாம். அவங்களுக்கு தேவை password.txtங்கிற ஒரு ஃபைல் அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூசர் நேம்லையும் ஒரு ஃபோல்டர் அண்ட் அந்த ஒவ்வொரு ஃபோல்டர்லையும் டேட் வைஸான என்ட்ரிஸ். ஸோ நீங்கள் இதை எந்த மெத்தடில் வேணால் பண்ணலாம். உங்களுக்கு என்ன லாஜிக் தோணுதோ அதில் நீங்கள் பண்ணலாம். சரி, கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் டைம் மாதிரி இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி இருக்கா ஏதாவது? ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் முடிக்காம இருக்கு. ஸோ அது அப்புறம் முடிச்சுக்கலாம், இதை ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாமா, என்ன சொல்றீங்க? ஆக்சுவலாக இது டைமிங் வந்து நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் பண்ணலாம் மேம். அதுக்குள்ளே நீங்கள் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். இன்னும் டைமிங் ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுக்கல இவங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் முடிக்கிறது பெஸ்ட். ஓகே ஓகே. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இதை விட கஷ்டமான ப்ரோக்ராம்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா. ஜஸ்ட் அண்ட் ரீட் அண்ட் டிஸ்பிளே மட்டும் தான் பண்ணுது இது.
ஓகே, நம்ம சொல்ற மாதிரி இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சா மேபி ஈவன் இஃப் இட்ஸ் டிலேஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்குள்ள முடிக்க வசதியா. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருக்கிற கேப்பபிலிட்டி, இப்போ இந்த பேட்ச்ல இருக்க கேப்பபிலிட்டிக்கு இப்போ உட்காந்தீங்கன்னா சாயந்தரம் முடிச்சிடலாம். பரவாயில்ல, உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? சரி, காப்பாத்தி கண்டிப்பா ட்ரை மேம். பண்றோம். ஏன்னா நம்ம அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தோம், அவ்வளோ நிறைய சால்வ் பண்ணிட்டோம். பைக் ரெண்டல் ப்ராஜெக்ட்ல பெரிய ப்ராஜெக்ட் இதோட கம்பேர் பண்றப்போ. புரியுது. கண்டிப்பா நாங்க ட்ரை பண்றோம். நாங்க உட்காந்தீங்கன்னா ஒரு 2 hours மேக்ஸிமம் இது சால்வ் பண்றதுக்கு. ஓகே. ஸோ நேத்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம அந்த பைத்தான் கனெக்ட் பண்றது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஆக்சுவலா ஒர்க் ஆகல. பட் நேத்து ஒரு ஸ்ட்ரெச்ல உட்காந்து சிம்பிளா, ரொம்ப நிறைய எடுக்கல, வெறும் ஐடி, நேம், ஏஜ் அண்ட் செக்ஸ் அது வரைக்கும் எடுத்து நான் சிம்பிளா தான் ஒரே ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். பட் நேத்து வந்து என்னால அது கனெக்ட் பண்ண முடியல, எரர்ஸ் காமிச்சிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் ஏஞ்சி ட்ரை பண்ணேன். ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ என்னால வந்து இப்போ கனெக்ட் பண்ணி பண்றதுக்கு வந்துருச்சு. ஸோ ஐ காட் சம் கான்ஃபிடன்ஸ். ஸோ என்னுடைய அந்த ப்ரோக்ராமை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. சூப்பர் மேம். ஆக்சுவலா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ சின்ன டேட்டா பேஸ் மட்டும் உங்களோட சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு டிபி ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே, ஸோ மற்றபடி கொரி எல்லாமே சேம். இந்த SQLite அப்படிங்கிறது என்னன்னா பைத்தான்ல இன்பில்டா வர்ற ஒரு டேட்டா பேஸ் ஃபைல். ஸோ இந்த டேட்டா பேஸ் ஃபைலை வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரியோ எக்ஸல் ஃபைல் மாதிரியோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நீங்க மேக்ஸிமம் ஒர்க் பண்றது SQL ஒர்க் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த SQLite வந்து நீங்க யூஸ் பண்ணி பழகலாம். அது மட்டும் நான் எப்படின்னு ஒரு 10 minutesல அந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன் நான். அண்ட் அதையும் ஒர்க் பண்ணி பாருங்க, ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ண தேவையில்லை. இது பைத்தான் கூடயே வர்ற டேட்டாபேஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், சர்வருங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாபேஸ் தான் ஒரு சர்வர் இல்லையா. ஸோ அப்போ டேட்டாபேஸ்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் தான் ஒரு டேட்டாபேஸ். அப்போ டேபிள்ஸ்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா என்ட்ரிஸ் தான் வந்து டேபிள்ஸ், ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சர்வர் கிடையாது, இது SQLite 3ங்கிறது ஒரு டேட்டா பேஸ் கிரியேட்டர், அவ்வளவுதான். இது சர்வர் கிரியேட் பண்ணது. ஸோ சர்வருங்கிறத நீங்க எங்க வேணா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் SQLiteங்கிறது உங்க சிஸ்டம்ல இருக்கிற ஒரு ஃபைல். இப்போ நார்மலா ஒரு உங்களோட அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, உங்களோட அப்ளிகேஷன்ஸ் இதோட டேட்டா என்ட்ரிஸ்லாம் இந்த மாதிரி தான் சேவ் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களோட ஏதோ ஒரு சர்வர் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து யாரோ ஒருத்தருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிபிஎஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் பெரிய சர்வர் தேவையில்லை அதிகமாக, ஐ திங்க் ஸோ, ரைட். ஸோ ரொம்ப பெரிய கண்ண டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க யூ ஹாவ் டு யூஸ் SQL, MS SQL இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஆனால் ரொம்ப சின்ன கடைங்க, ஒரு மளிகை கடை இந்த மாதிரி இடத்துக்குலாம் சில இடத்துல பில்லிங் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கேயெல்லாம் இந்த மாதிரி டேட்டா பேஸ் இருந்தாலே போதுமானது. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் மோர் ஆர் லெஸ் ரெண்டு கொரியுமே சேம் தான். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஜஸ்ட் இம்போர்ட் கொடுங்க, இது இன்ஸ்டாலேஷன் எதுவுமே தேவையில்லை. SQLite 3 அவ்வளோதான், ரைட். ஸோ இது நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு டேட்டா பேஸ், ரைட். ஸோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னா சேம் சர்வர் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்குவீங்க. அண்ட் அதில் pyodbc டாட் கனெக்ட்னு கொடுப்பீங்க இல்லையா. இங்கே SQLite 3 டாட் கனெக்ட், சிம்பிள். அண்ட் இது என்னன்னா நீங்க டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க, உங்களோட பாத்து அண்ட் அதோட ஃபைல் நேம் கொடுப்பீங்கல்ல, சேம் அதை இங்க கொடுத்துக்கலாம். புதுசா கிரியேட் பண்றதா இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓப்பன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அதுல W கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கா இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஓப்பன் பண்ணும். எக்ஸிஸ்டிங்கா இல்லை அப்படின்னா புதுசா கிரியேட் பண்ணும் இல்லையா. அதை தான் இதுவும் பண்ணுது. நான் இங்க ஈக்குவலன்ல பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் இது ஒரு ஃபைல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, ஆக்சுவலா நான் அதுல டேட்டாபேஸ் தான் கொடுத்துருப்பாங்கிறதுக்காக இந்த SQLite நீ சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அங்க டெக்ஸ்ட் ஃபைலே கொடுத்துட்டாங்க. ஸோ
உங்களுக்கு என்ன மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் மாதிரி, ஆட் ஆன் அட்வான்டேஜ் மாதிரி தான், ரைட்? ஸோ பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்லாஷ் இங்க உங்க ஃபைல் நேம் இப்போ batch 12 pm டாட் டிபின்னு கொடுக்கணும். டிபி எது கொடுக்குறோம்னா டேட்டா பேஸ் ஃபைல், அதனால டிபின்னு கொடுக்குறோம். ரன் பண்ணிருங்க. இப்போ நம்ம இ ஃபோல்டர்ல போய் செக் பண்ணிடுவோம். Python projects. ஸோ இங்க பாருங்க, இங்க ஒரு செட்டிங் சிம்பிள் போட்ட ஒரு கியர் சிம்பிள் போட்ட ஒரு ஃபைல் இருக்கா? இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் batch 12 pm db. இங்க என்ன டைப் பாருங்க, டேட்டாபேஸ் ஃபைல்னு வருதா, 0 bytes. இதுல நம்ம எதுவுமே இன்னும் ஆட் பண்ணல, அதனால 0 bytes. ஓகே, இது ஒரு டேட்டாபேஸ் ஃபைல். இதுல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு டேட்டா பேஸ்ல என்னென்ன ஸ்டோர் பண்றீங்களோ அதே மாதிரி இதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்க முடியும், as it is MS SQL மாதிரி. ஆனா மல்டிபிள் டேட்டாபேஸ் ஒரே இடத்துல வைக்க முடியாது, நிறைய டேட்டாஸ் இன்சர்ட் பண்ண முடியாது. ஒரு 10 லட்சம் 20 லட்சம் டேட்டால இதுல கொடுக்க முடியாது, சரிங்களா? ஸோ இது ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடும், டேட்டாபேஸ்ங்கிற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடும். இப்போ ஸோ இங்க சேம் அடுத்து என்ன பண்ணுவீங்க, கர்சர் கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி கான் டாட் கர்சர். ஓகே, ஸோ இதை ஒரு கர்சருங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்ணிடலாம். அங்க என்ன பண்றீங்களோ அதே தான் இங்கேயும். PyODBCல என்ன பண்றீங்களோ அதே தான் இங்கே. இப்போ கர்சர் கிரியேட் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க, இன்சர்ட் பண்ணணும். ஸோ அடுத்து டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இன்சர்ட் பண்ணுவோம், யா கர்சர் டாட் எக்ஸிக்யூட், சேம் ப்ராசஸ். அண்ட் இங்க கிரியேட் டேபிள், அதே குறி தான், டேபிள் நேம். ஓகே, ஸோ இங்கே டேபிள் நேம் பேட்ச்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ இங்கே உங்களோட காலம்ஸ் இதே மெத்தட் தான் அங்கேயும் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அடுத்து இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, என்வேர் கேரக்டர் யூஸ் பண்றீங்கல்ல, அதுக்கு பதிலாக இங்க டெக்ஸ்ட்னு கொடுப்பீங்க. ஓகே, என்வேர் கேரக்டர் பேர் தான் வேற, மெத்தட்ல ஒன்று. என்வேர் கேரக்டருக்கு பதிலாக டெக்ஸ்ட், ஃப்ளோட்டுக்கு பதிலாக ரியல் நம்பர்ஸ்னு கொடுப்போம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ ஐடி கொடுக்குறேன், ஐடி இன்டீஜர். ஓகே, அண்ட் இதை ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் டைரக்டா ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பிரைமரி கீனு கூட கொடுக்கலாம். ஓகே, அண்ட் கமா நேம் கொடுக்குறேன், நேமு இங்கே டெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். அண்ட் ஆக்சுவலாக இங்கே இன்டீஜர்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், சம்திங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆர் பிரைமரி கீ. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் தான் பிரச்சனை. அண்ட் ஐ திங்க் ஓகே, ஸோ நீங்க அங்க ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது போல ஐடென்டிட்டினே கொடுக்கலாம், சேம். ஓகே, ஸோ இன்ட்டுக்கு போல இன்டீஜர் கொடுத்துக்கலாம். அண்ட் ஐடென்டிட்டி நம்ம அங்கேயும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுக்காக. அண்ட் என்வேர் கேரக்டர் பதிலாக டெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். இப்போ உங்களோட டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து டேபிள்ல வேல்யூஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட், இங்க இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்ன, பேட்ச். ஸோ காலம் நேம் என்ன, ஐடி கமா இன்டீஜர், சாரி ஐடி கமா நேம். ஓகே, ஸோ ஐடி ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகிக்கும் இல்லையா, ஐடென்டிட்டி கொடுத்துட்டோம். அப்போ நேம் மட்டும் கொடுத்தா போதும். கமா ஆர் வேல்யூஸ் கொடுக்க வேண்டாமா, இன்டு பேட்ச் வேல்யூஸ் கொடுத்துட்டேன் மேம். ஓகே ஓகே. அண்ட் இங்கே உங்களோட நேம்.
டன். ஸோ இப்போ இன்சர்ட் ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் இங்கே கொஸ்டின் மார்க்ஸ் கொடுத்துட்டு கூட இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஜஸ்ட் ஒரு 2-3 நேம் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு. ஓகே, அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், ரெண்டும் சேமு. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் சேம் கொரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், நம்ம ஒரு ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டோன்னா போதும். ஸோ அது சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லா ப்ரோக்ராமுமே சேம் தான், கான்செப்ட் வைஸ் லாஜிக் வைஸ் சேமு. ஓகே, ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்வார் கேரக்டருக்கு பதிலாக டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக, அண்ட் இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கிரியேட் பண்ணுறோம். ரைட், இங்கே வந்து அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், SQL சர்வர் நேமு, டேட்டாபேஸ் நேமு, யூசர் நேம், பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவோம். இங்கே அப்படி இல்லை, டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க முடியாது. அப்புறம் டேரெக்டாக நீங்கள் டிபி ஃபைலை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தென் காஸ் ஃப்ரம் பேட்ச் from FRE. ஓகே, அண்ட் இது அப்படியே ஃபாரில் கொடுத்துருங்க. ஃபார் in colon print I. Done. So இங்கே I think integer identity இது வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன், அதனால நன் print ஆயிடுச்சு. Then ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண நேம் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே நான் ஐடி ஆட் பண்ணி பார்க்குறேன். இந்த ஐடென்டிட்டி இங்கே வேலை செய்தா என்னன்னு தெரியல. செக் ஹியர் 3 4. ஓகே, ஸோ ஐடென்டிட்டி வந்து இங்கே ஒர்க் ஆகலை, அது என்ன ஃபங்க்ஷன் மட்டும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஆக்சுவலாக நேற்று உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் நான் இந்த SQLite. ஸோ அதில் வந்து ரியல் வரும்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷியர். ரியல் வந்து ஃப்ளோட்டுக்கு மேம். அப்படிங்களா? ஓகே, ஸோ ரியல் வந்து ஃப்ளோட் வேல்யூக்கு வரும். ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ் மேபி. ஓகே மேம், ரியல் போட்டீங்கன்னா ஃப்ளோட்டுக்கு இதாக வரும். ஓகே ஓகே, ஆக்சுவலாக இங்கே நார்த்னலுக்கு வேறு எதாவது யூஸ் பண்ணுவாங்க. நான் SQLite யூஸ் பண்ணி ரொம்ப டைம் ஆச்சு. SQL சர்வரில் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அண்ட் இது இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் வருது. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம டேட்டாஸ் அஸ் இட் இஸ் நம்ம எப்படி வந்து SQL சர்வரில் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்க இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் இந்த கோடை எழுதிட்டீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறாங்க, ரைட்? ஸோ ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறாங்கன்னா அவங்க சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டாபேஸ் ஜென்ரேட் ஆகி அதில் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா? சர்வருங்கிறப்போ
நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷனா கொடுக்குறப்போ சர்வர் ஓகே, ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனா கொடுக்குறப்போ SQLite பெஸ்ட். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஸோ விண்டோஸ் அப்ளிகேஷன்லயும் நீங்க லோக்கல்ல யூஸ் பண்ண போறீங்க, லோக்கல்ல SQLite ஓகே. ஆனா அது நெட்ல இருந்து இப்ப நெட்ஃபிளிக்ஸ், பிரைம், அமேசான் பிரைம் இதெல்லாம் வெளியே இருந்து சர்வர்ல இருந்து தான் ஆப்ரேட் ஆகுது. அப்ப அங்கெல்லாம் வந்து MS SQL பெஸ்ட். ஓகே, ஸோ லோக்கல்குள்ள ஏதோ ஒரு நீங்க ஃபோன்ல நோட்ஸ் சேவ் பண்ணி வைக்கிறீங்க அண்ட் நீங்க உங்க விண்டோஸ்ல நோட்ஸ் சேவ் பண்ணி வைக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் SQLite வந்து பெஸ்ட். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்? இல்லங்க, நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். மைட் பி சின்ன டேட்டா பேஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கு we will try. ஷூர். ஓகே, ஸோ மற்றவங்களுக்கு புரிஞ்சது சார். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டில் ட்ரை பண்ணுறதா பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். அது உங்களோட லாஜிக்கை பொறுத்து. ஸோ அவங்களுக்கு தேவை அந்த அவங்க சொன்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ஃபில்ஃபில் ஆகும், அவ்வளோதான். ஸோ கிளாஸஸ், இந்த ஹாஃப் டைம் கிளாஸஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த கிளாஸ் அண்ட் செகண்ட் ஆஃப் இந்த கிளாஸ் மாதிரி. நீங்கள் செகண்ட் ஆஃப்லாம் எடுக்கிறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதை எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நானே எடுத்துருவா? உங்க விருப்பம், உங்க விருப்பம். நீங்களே எடுக்கிறதுனாலும் எடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம் மேம். செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம அதை பார்க்கலாம். HTML எல்லாருமே தெரியும்னு சொன்னீங்க இல்லையா? யா, நீங்க டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க, சோ தட் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இல்லையா? சோ அதுக்கேற்ற மந்த்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. HTML ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்தே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பேஜ் கிரியேட் பண்ணுறதுல இருந்து, அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டு போகலாம். ஓகே. ஆக்சுவலாக ஆடம் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன் இல்லையா, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு? ஆமாங்க, காமிச்சிட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி. ஓகே மேம். ஸோ அப்போது நாலுலேருந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ஃபார்ம் க்ரியேஷனு, அப்புறம் ஒரு 4-5 பேராகிராஃப் கொடுத்து சிஎஸ்எஸ் தெரியும்ல எல்லாத்துக்கும்? தெரியும், பட் அந்த அளவுக்கு பெருசா இன்னும் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. நீங்க டீச் பண்ணது வரைக்கும் வந்து வீண். ஓகே மேம். அதர்ஸ், மாரியம்மாள், ஜெயலட்சுமி, சிஎஸ்எஸ் தெரியும்ல? நீங்க சொல்லிக் கொடுத்த அளவு பேசிக்ஸ் மட்டும் தான் தெரியும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா சிஎஸ்எஸ்? சிஎஸ்எஸ் பார்க்கல, நம்ம பேசிக்ஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பேசிக்ஸ் மட்டும் தான் தெரியும். நீங்க இத கொஞ்சம் பேஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னோட பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் மாரியம்மாள் உங்களுக்கு? எனக்கும் தெரியாது சார், சிஎஸ்எஸ் தெரியாது, HTML மட்டும் ஓரளவு தெரியும். ஓகே, ஸோ இன்னும் 10 minutes இருக்கு. நம்ம HTML பேஸ் ஸ்டார்ட் பண்ணல. நாளையிலேருந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்மளோட ரெகுலர் சிலபஸ் போயிட்டு இருக்கட்டும், அண்ட் செகண்ட் ஆஃப் ஒரு 20 minutes அந்த மாதிரி நம்மளோட HTML அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் டிஸ்கஷன் போகலாம். ஓகே தானே இந்த மெத்தட்? ஓகேங்க. ஓகே சார். எஸ். சோ நீங்க சிஎஸ்எஸ் னு சொன்னது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், அதுதான் நீங்க மீன் பண்ணதா? அதேதான். ஓகே, ஸோ இது உங்களோட ஆடம் டெக்ஸ்ட் எடிட்டர். அண்ட் ஸோ வெல்கம் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஃபைலில் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்தாலும் சரி, ஆர் Ctrl+N கொடுத்தீங்கனாலும் சரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபைலை சேவ் பண்ணிடணும். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபைலை சேவ் பண்ணிடுங்க. Ctrl+S கொடுத்துட்டு
அது எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணிடுங்க என்ன ஃபைல் அப்படிங்கிறது. சரியா? HTML அண்ட் CSS ரைட். ரெண்டையும் நம்ம ஷீட்டை தான் மிங்கிள் பண்ணும். ஓகே, ஸோ தனித்தனி ஃபைல்ஸாக இருக்கும். அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிங்கிள் பண்ணி தான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். சரியா? நான் இப்போ உங்கள் பேட்ச் நேம்லேயே நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். பேட்ச் 12pm.html. ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட எக்ஸ்டென்ஷன். ஸோ சேவ் பண்ணிட்டு நீங்கள் ஆடம் பொறுத்த வரைக்கும் நம்ம டேக்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் HTML அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா கீழே ட்ராப் டவுனில் HTML காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு மட்டும் அடிச்சா போதும். இது உங்களோட பேசிக் HTML கோட் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு டாக் டைப் HTML கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் HTML அதோட லாங்குவேஜ், ஹெட்டு, மெட்டாடேட்டா, அண்ட் அப்புறம் டைட்டில்னா பேஜோட டைட்டில், அப்புறம் ஹெட்டு அது அதோட முடிஞ்சிருது ஹெட்டுங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் பாடி வந்துடும். பாடிங்கிறது அண்ட் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக பாடி இல்லையா? ஸோ இது ஃபுல்லாக பாடி அண்ட் டைட்டில்ங்கிறது ஷோ. ஸோ இந்த நியூ டேப்ங்கிறது டைட்டில் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ இங்கே டைட்டிலில் இப்போ நம்ம பேட்ச் 12pm கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஆடமில் இருக்க இன்னொரு பெனிஃபிட், உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ், அப்போ நீங்கள் மல்டிபிள் பேஜஸ் வச்சுருக்கீங்க, மல்டிபிள் பேஜஸ்க்கும் தனித்தனி ஃபைல்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ இண்டெக்ஸ் பேஜுக்கு ஒன்று, ஹோம் பேஜுக்கு ஒன்று, அந்த மாதிரி தான் டெவலப் பண்ணுவீங்க. அப்போ CSS ஃபைல்லாம் தனியாக ஒரு பேஜ் இருக்கும், JSக்கு தனியாக ஒரு பேஜ் இருக்கும். பேஜ் மீன்ஸ் தனி ஃபைல். ஓகே, இதெல்லாத்தையும் லிங்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுத்து அதுக்குள்ளே எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் நம்மளோட ஃபைல் எங்கே இருக்குது? பேட்ச் 830 இங்கே இருக்குது இல்லையா? இது சாரி 830 அது, அண்ட் இங்கே 12. ஓகே, ஸோ இதை Ctrl+Shift+C கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஃபுல் பாத். ஓகே, ஸோ காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு உங்களோட பாத்தை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? ஸோ நீங்கள் அன்வான்டட்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் பெருசாக தெரியும். ரைட். ஸோ பேட்ச் 12 நம்மளோட டைட்டில் இப்போ கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ பேட்ச் 12ங்கிறது அண்ட் லோக்கல் ஆர் ஷேர்டு ஃபைல் அந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ பேட்ச் 12 டைட்டில் வந்து கிடச்சிருச்சு. அடுத்து ஸோ இங்கே டேட்டாஸ் நீங்கள் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபீட் பண்ணுற எல்லா டேட்டாஸையும் யூ ஹாவ் டு கிவ் இன் இங்கே பாடி டேக்குள்ளே கொடுக்கணும். ஓகே, ஸோ பாடி டேக்குள்ளே ஹெட்டிங்ஸ் H1 to H6 வரைக்கும் இருக்குது, நீங்கள் அதில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேராகிராஃப்ஸாக கொடுக்கலாம், இமேஜஸ் பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி இருக்கிற டைமில் ஹெட்டிங்ஸும் அண்ட் பேராகிராஃப்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்னு டைப் பண்ணால் ஆடமில் எத்தனை ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஓகே, ஹெச்னு டைப் பண்ணிட்டு H1 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அதுவே கொடுத்துரும். அண்ட் இங்கே ஜஸ்ட் ஹோப் ஃபவுண்டேஷன் அண்ட் இது ரொம்ப ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் அண்ட் H2 அண்ட் இதுக்குள்ள சைஸஸ் மாறும். ஓகே, ஓகேங்களா? ஸோ ஹோப் ஃபவுண்டேஷன் மேலே ஒரு சைஸ் கீழே ஒரு சைஸ் இருக்கா, அது வந்து H1 அண்ட் கீழே இருக்கிறது H2 அண்ட் H3 in H4 and H5 and H6. ஸோ இது வரைக்கும் உங்களோட ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது சேவ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே பாருங்கள். ஸோ H1, H2, H3, H4, H5, H6. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஹெட்டிங்ஸ். ஓகே, ஹெட்டிங்கோட சைஸ், ஹெட்டிங்கோட டேக்னு சொல்லுவோம், அந்த டேகோட சைஸஸ் தான் இதெல்லாம். நீங்கள் H1 யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் டேக் எவ்வளோ பெருசு இருக்கும், H2னா எவ்வளோ பெருசு இருக்கும், H3, H4, H5. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேக்ல இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இதை சென்டராவோ சைடாவோ அந்த மாதிரி கொண்டு வரணும்.
வர்றதுக்கு இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிங் பார்டர் இதெல்லாம் தெரியும். ஸோ நீங்கள் பார்டர் கொடுத்தீங்க அப்படின்னு பேடிங் இல்லைன்னா பார்டர் கொடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் இங்கிட்டு நகர்ந்து வரும். ஓகே, ஸோ நீங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இது வந்து உங்களோட சிஎஸ்எஸ் அண்ட் இங்கே வந்து நம்ம எந்த சிஎஸ்எஸ் ஃபைலும் சேவ் பண்ணல, அதனால ஜஸ்ட் இது மட்டும் காமிக்குது. அண்ட் நீங்கள் சோர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இது எந்த சோர்ஸில் இருக்குது, ஃபைல் எந்த இதில் இருக்குதுன்னு காமிக்கும். அண்ட் எலமெண்ட்ஸ்னால் ஸோ உங்களோட ஹெட்டிங்ஸு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஃபைல் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது இங்கே நீங்கள் எடிட் பண்ணுறது டெம்பரரி தான். ஓகே, ஸோ இங்கே எடிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒரிஜினல் ஃபைலில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இங்கே ஹோப் ஃபவுண்டேஷன் இருக்கா, நான் இதை வந்து என் நேம் கொடுக்குறதுனாலும் இங்கே கொடுப்போம். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணி இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் மாறிடும் இல்லையா. ஆனால் இது டெம்பரரி, இது சேவ் ஆகாது. ஓகே, நீங்கள் இங்கே சேஞ்சஸ் நம்ம பண்ண வெப்பேஜுக்கு இங்கே சேஞ்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பண்ண வெப்பேஜை இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோர்ஸ் கோட சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், கலர்ஸ் மாற்றி பார்த்துக்கலாம், அண்ட் ஜேஎஸ் ஃபைல ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம், பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே இங்கே பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் இது பண்ணி பார்த்துட்டு இங்கே கரெக்டாக வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா சேவ் ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த ஃபைலை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் ஹோப் ஃபவுண்டேஷனே வந்துருச்சா. ஓகே, ஸோ நீங்கள் இதை எந்த ஃபைலில் எந்த வெப்பேஜில் வேணும்னாலும் போய் இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது HTML பேசிக் டேக்ஸ், ரைட். ஸோ அடுத்து பேராகிராஃப் பீனா பீ கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா பேராகிராஃப் கிடச்சிடும். அண்ட் ப்ராக்டிஸ் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்குன்னு ஆடமில் லோரம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அது லோரம் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா பேராகிராஃப் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு பேராகிராஃப் ஆட் பண்ணுறேன், சும்மா இது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்கு. ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணிட்டேன் அண்ட் நீங்கள் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ உங்களோட பேராகிராஃப் ஆட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இது வந்து ப்ராக்டிஸிங் பர்பஸ்க்கான ஒரு ரஃப்பான ஒரு சாம்பிள் பேராகிராஃப், ரைட். ஸோ உங்களுக்கு எதாவது பேராகிராஃப் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பேசிக்ஸ், இது உங்களோட பேசிக்ஸ். அண்ட் நாளையிலேருந்து ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சிஎஸ்எஸ் எப்படி லிங்க் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகே, அண்ட் தேங்க்யூ. Thank you. Yeah, thank you. Thank you, sir. Thank you.